வார்டி என் சிட்டு தயுக்கி வாடி தங்க தட்டு மினுக்கி வாடி வீட்டை விட்டு பூந்தோட்டத்தல் பூ பறிக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5.2 ஆம்பிளிஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆம்பிளிஃபயரை எப்படி செஞ்சுருக்கோம், என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஆம்பிளிஃபயர் வந்து எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கடைசியாக உங்களுக்கு செக்கிங் வீடியோவும் போடுறேன். அந்த செக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் பாட்டு போட்டு செக் பண்ணி காட்டுங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அது போட முடியாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வரும், அதனால் போடல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே நம்ம வந்து சாங்ஸு நிறைய ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு சாங்ஸ் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம ஓனாக லிரிக்ஸ் எழுதி அதை வந்து சாங்காக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மூலயமா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த க்ரியேட் பண்ண வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற வெட்டிங் வீடியோஸ், வெட்டிங் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அதாவது வீடியோவில் லிரிக்ஸும் வந்து ப்ளே ஆகிற மாதிரி ரெடி பண்ணி ஒரு சேனலில் போட்டுட்ருக்கோம். அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சாங்ஸ் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோ செக்கிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கல. நான் வந்து இப்போ எடிட் பண்ணும்போது தான் அந்த ஆம்பிளிஃபயரை ப்ளே பண்ணி விட்டுட்டு அந்த சவுண்டு தான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்ட போகிறேன். கொஞ்ச நேரம் அதை காட்டிட்டு அதுக்கடுத்து நான் ஒரிஜினல் சாங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 சாங்கு இதில் மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். 2 சாங்குமே போட்டு விட்றேன். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட் வியூ இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேஸ் அண்ட் ஸ்டெபிள், சரவுண்டு, சென்ட்ரு, சப்பு, ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு கேப் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் போடலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயரில் நம்ம பவர் சப்ளை என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா 3030 10 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோவுக்கு சப்புக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது 12012 2 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 012 வந்து ஃபேனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அதே மாதிரி கெப்பாசிட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் வந்து 10,000 மைக்ரோஃபேரட் 4 கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 40,000 மைக்ரோஃபேரட் யூஸ் பண்ணுற மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 5.1க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ரியரு சென்டருக்கு வந்து 7294 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சேனலு, அதே மாதிரி சென்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 சேனல் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு சேனல் தான் போட்டிருக்காங்க. ஒரு சேனல் இருக்குது, தேவைப்பட்டால் அவங்க இன்னொரு சேனலாக ஆட் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மகாராஜாவில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் 2 சேனலுக்கு. லெஃப்ட் ரைட் மட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பவர் அதிகமாக கேட்டாங்க. அதாவது வந்து வாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, லவுடாக இருக்கணும்னு கேட்டாங்க. அதனால் நம்ம இதை போட்டிருக்கோம். அதே மாதிரி சப்வூஃபருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம குமார் ஆடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் போட்ட போர்டு வந்து மோனோ போர்டு போட்டிருக்கோம். நம்ம இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்பு கொடுத்தும் பார்த்துட்டோம். ஜேபிஎல்லே வந்து பார்த்திங்கன்னா டபுள் சப்பு கூட கொடுத்து பார்த்துட்டோம். நமக்கு சிங்கிள் சப்பு கொடுக்கும்போது இருக்கிறத விட டபுள் சப்பு கொடுக்கும்போது டெப்த்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. போர்டுமே ஒன்றும் அவ்வளோவா ஹீட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. கஸ்டமருமே இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பு தான் போட்டிருக்காங்க. நம்ம இந்த ஆம்பிளிஃபயரில் பகாரியா யூஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயருக்கு நம்ம யூஸ் பண்ண பொருள் இவ்வளோ தான். நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஆம்பிளிஃபயரோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். I know
வார்த்தி என் சிட்டு தழுக்கி வாடி தங்க தட்டு மினுக்கி வாடி வீட்டை விட்டு பூந்தோட்டத்தல் பூ பறிக்கும் பொன்னம்மா பூக்கள் பட்டா புன்னகுனோ என்னம்மா என் புன்னம்மா உன் கண்ணும் ரெங்கும் இன்னும் தாங்க கிண்ணமா அத பார்க்கையிலே கூசுதம்மா தன்னம்மா என் கண்ணம்மா அவளத்தில பண்ணி வச்ச பல்லம்மா உன் பல்லம்மா நீ சிரிக்கையிலே சிந்துதடி வெள்ளமா நீ வெள்ளமா சிரிக்கி வாடி என் சிட்டு தடுக்கி வாடி தங்க தட்டு மினுக்கி வாடி வீட்டை விட்டு ரெண்டும் முறுத்து தடி என்னம்மா என் பூசுருக்குள்ள பூசிக்குதும் பண்ணம்மா அடியே என்னம்மா உன் வளையலும் தான் வளைக்குதடி என்னம்மா அதுல தொங்கு ஜிமிக்கி அழைக்குதடி செல்லமா என்ன செல்லமா உன் கடுத்துக்கு கீழ் முறைக்குதடி முத்தம்மா ரெண்டு முத்தம்மா அத வத்தெடுக்க நான் நினைச்ச குத்தமா அடியே குத்தமா உன் இடுப்படகில் இருக்குதடி மொத்தமா என்ன முத்தம்மா அதுக்கும் கீழே இருக்குதடி சொத்தம்மா என் சொத்தம்மா அத எப்போ தருவ எனக்கு நையும் மொத்தமா நீ என் சொத்தமா எப்போ தருவ மொத்தமா சிறுக்கி வாடி என் சிட்டு தலுக்கி வாடி தங்க தட்டு மெனுக்கி வாடி வீட்டை விட்டு ஏ பூந்தோட்டத்தில் தொம்புள் மறக்கும் பொன்னம்மா பூக்கள் பட்டா புண்ணாகுமா என்னம்மா என் பொன்னம்மா உன் கண்ணங் ரெண்டும் இன்னும் தாண்டே என்னம்மா அத பார்க்கையிலே கூசுதம்மா கண்ணம்மா என் கண்ணம்மா பவரலத்தில்லர் பண்ணினச்ச பல்லம்மா உன் பல்லம்மா நீ சிறுக்கையில் சிந்துதடி வெள்ளமா நீ வெள்ளமா சிக்கி வாடி என் சுப்பு தருக்கி வாடி தங்க தட்டு மினுக்கி வாடி வீட்டை விட்டு ஓ உதடு ரெண்டும் உடுத்துதடி என்னம்மா என் பூசூருக்குள்ள பூசிக்குது வண்ணம்மா அடியே என்னம்மா உன் வளையலும் தான் வளைக்குதடி என்னம்மா அதுல தங்கும் ஜமிக்கி அழைக்குதடி செல்லமா என்ன செல்லம்மா உன் கழுத்துக்கு கீழ் முறைக்குதடி முத்தம்மா ரெண்டு முத்தம்மா அத தொட்டெடுக்க நான் நினைச்ச குத்தமா அடியே குத்தமா உன் இருப்பறகில் இருக்குதடி முத்தமா என்ன மொத்தம்மா அதுக்கும் கீழே இருக்குதடி சொத்தம்மா என் சொத்தம்மா அதை எப்போ தருவ எனக்கு நீயும் மொத்தமா நீ என் சொத்தமா எப்போ தருவ மொத்தமா மச்சா மச்சானே அடடடட மச்சானே ஆசா வச்சேனே ஆச மச்சானே மச்சா இந்த பச்சை புல்ல மனசுக்குள்ள பசுமரத்து ஆனி போல பக்குவமா நீ பதிஞ்ச பக்கவாட்டில் பதிஞ்சிருந்தா பாதியில மறந்திருப்ப இதயத்தின் மத்தி பார்த்து ஆழமா நீ பதிஞ்ச